என்னாத எண்ணமல்ல என்னாலே எண்ணமல்ல அவர் என்னுகிறா மாமலையில படியளக்க வேண்டும் என்று சொல்லி நாடிதினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். உரியதினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தோ அவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? நாகலோர நல்ல சத்தியும் படிய வாரபோது பத்து காலே பார்வதியார் ஆண்டவரே பகவானே பகவானே ஆதிசக்தியோட பாத்தையார் பகவானே ஈஸ்வரியாள் வார்த்தைகளோ இதுநாள் வரைக்கும் மாநிலங்கள் தோமரக்கத்தானே கண்டிருக்கேன். ரெண்டு மகாநாகம் ஏன் தோமரக்கிறார்கள்? ஆண்டவா ஏன் தோமரக்கிறார்கள் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்ல அம்மா பார்வதி இவர்கள் இருவேர்களும் ஒருவரிடம் அல்ல இருவரிடம் அல்ல பன்னீர் என்று பெரிய தவமதுதான் இருந்து பகவான் உள்ளவரம் கொடுக்க வேணும் சொன்ன பார்த்தார சிவபெருமா பார்வதிய உள்ளவரம் கொடுப்பதற்கு என்னால முடியாத உன்னாலையும் முடியாதம்மா பார்வதிய ஏய் பார்வதி இவர்களுக்கு பிள்ளவரம் கொடுக்க ஒன்னால முடியாது என்னாலும் முடியாது. அதனாலே இவர்களுக்கு பிள்ளவரம் கொடுக்க வேண்டுமே. ஆனா சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து ஏழைகளை புரட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆயிற்று என்று சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்தார். சித்திரபுத்திரன் ஐநார் வந்த ஆண்டவனிடத்திலே கேட்க இந்த பிள்ளை புள்ளவரா இருக்கா என்று பார்க்க வேண்டும் சொன்ன அந்த சித்திரபுத்திரர் சம்மதித்து அவர் புரட்டுவார் புரட்டும் போது ஆண்டவா பகவான் இந்த பிள்ளைதான் முன்னால் ஒரே பத்திர வானவேட்ட ஆடும் போது மனமதிர வாரம் போது 8 மாத சூழ்மாறு பானம் போது பொன்னரக்கான பகவான் அந்த புள்ள இவருக்கு இல்லை நாயகம்
ஏந்தும் மதுரை வரம் இவர்களுக்கு கிடையாது என்று சித்திரபுத்திரனார் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்று விட்டார். பார்த்தால் பகவான், ஏ பார்வதி, பிள்ளை இல்லா இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க என்னாலும் முடியாது, ஒன்னாலும் முடியாது, படைக்கும் பிரம்மனாலையும் முடியாது, கரை கண்ணனாலையும் முடியாது, உனது அண்ணன் கோபால கண்ணனாலையும் முடியாது. ஆண்டவா, பிள்ளை வரம் கொடுக்க முடியுமா? இல்லை, கொடுக்க முடியாதா? இல்ல நான் போய் கொடுக்கட்டுமா? பார்வதி, ஒரு பெண்ணுக்கு பெண்ணை பிள்ளை வரம் கொடுத்தையானா பெரிய இடைஞ்சல்கள் வந்து சேரும் என்று சொல்ல, என்ன இடைஞ்சல் என்ன இன்னல்கள் வந்தாலும் பரவாயில்லை, பிள்ளை வரம் கொடுத்தே தீர்வோம்டா. இவருக்கோ கோபம் வந்தது. ஏய் பார்வதி, எவ்வளவு சொல்லி கேளாமல் பிள்ளை வரம் கொடுக்க போகிறாயா? நான் உனக்கு சாபங்களை தருகிறேன். எப்படி தெரியுமா? பிள்ளை இல்ல நாகராஜன் நாயகன்னி பெண்ணாளுக்கு பிள்ளையாரே பறக்கவே பேருளே ஆளவே பிள்ளையாரே பறக்கவே மாநிலத்தை ஆளவே குழந்தையாரே பறக்கவே இவர்களுக்கும் பிள்ளை இல்லாத இவர் இருவர்களுக்கும் நான் போய் எப்படி குழந்தையா பிறப்பது? இவங்களும் சர்வஸ்வரூபத்தின் பாம்பின் சொர்வத்துல இருக்கிறாங்க. பாம்புக்கு போய் நான் மதுரையாக பிறந்தோம்னா பூலோகம் தாங்குமா? அதனாலே இவர்களுக்கு எப்படி சுவாமி பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று சொல்ல, உடனே பார்த்தார், நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டாம். ஆகவே உனக்கு இன்னும் நான் சாபம் தருகிறேன். எப்படி தெரியுமா? மாறி மாறி நீ பிறந்து மண்டலத்தை ஆழ்வாயம்மா, மாறியாக நீ பிறந்து கை உலகை ஆழ்வாயம்மா, முட்டாரம்மா நீ பிறந்து ஆழ்வாயம்மா. இன்று பகவானோ சொன்ன போதே பாரதியா சொல்வார், ஆண்டவனே பகவானே அமுதரந்த ஈஸ்வரனே பகவானே பரமுருள பாரதியா வார்த்தைகள் பரமேஸ்வரா, இவர்களுக்கு போய் நாம் பிள்ளையாக பிறந்தேன். அமர்வது யாரு? பணிவிடைகள் எல்லாம் செய்வது யாரு? பார்வதி, நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டாம். உன்னுடைய அம்சத்திலே, அதாவது தேவாமிர்தம் தாகடைத்து நாகராஜ நாகக்கண்ணி இடத்திலே கொடுத்தையானா அமிர்தம் உண்ட மகிமையாலே 8 முட்டைகளாகவே ஈன்றெடுப்பார். 8 முட்டையிலும் 8 மதுரை வந்து பிறக்கும். 8 முட்டையிலும் 8 குழந்தைகள் வந்து பிறக்கும். குழந்தைகளை நீங்கும் ஆண்டவன் பகவான். பார்வதாதேவி ஆயத்தம் என்று நாகராஜ நாகக்கண்ணி வரவழைப்பு தீர்த்தம் தேவா அமிர்தங்கள் எடுத்து 1008 சொர்க்கத்தில் சொர்வங்களை அகப்பட்டு 64 கலையிலே 2 கலையை மனமதில்லை என்று நாகராஜ நாகக்கண்ணி இடத்திலே கொடுக்க தீர்த்தம் உண்ட மகிமையாலே இவர்கள் 48ஆம் நாளையில 8 முட்டைகளாகவே இன்றெடுத்தார். 8 முட்டைகளை கொண்டு வந்து நாகக்கண்ணி அழகாக்க நாகராஜன் நிறைவேற நாடான நாளையில
நல்லதொரு கிழமையில ஆசி நல்ல மாதத்தில மலையாள தேசத்தில நல்லதொரு கிழமையில வெள்ளி கிழமையில மதியம் போல உச்சி வேலையில உச்சி நேர கண்ணாடியில கண்ணி அழகாக்க நாகராஜ இறைவேட நல்ல முட்டைகளும் ஒன்று ஒன்று வருஷப்பட்டு சூரியனால் உப்பப்பட்டு நல்ல முட்டையிலும் வந்து மறக்க போறார் ஆரியர்கள் மறக்க போறார் மறக்க போறார் அழகு நாச்சி ஆறாவது ஈஸ்வரியா
அது சொன்னா தப்பாது முத்தாரம்மா வரம் கொடுத்தா புரியாது. ஆமா 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 சக்தி கொண்டு முத்தாரம்மா முத்தாரம்மா இறந்த போது அப்பனையும் அண்ணனூறு கொடுப்பவனே சக்தி கொண்ட பிறந்த போது வந்து நாகலோகப்பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து என் சக்தியாகப்பட்ட முத்தாரம்மா அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்து அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? அங்கேயான் முத்தாரம்மா அட்டவாடி 8 பேர்களுமாக நாகலோகப்பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து தாய் முத்தாரம்மா ஓடி ஆடி விளையாடி கொண்டு அவள் எப்படி ஆனந்தமாகவே ஆடி வருகிறாள் தெரியுமா? கும்மியடி வெண்ண கும்மியடி நல்ல கொலவும் போட்டு கும்மியடி கும்மியடி வெண்ண கும்மியடி நல்ல கொலவும் போட்டு கும்மியடி போட்டு கும்மியடி ஆடி வருகிற முத்தாரம் ஆனந்த கும்மியடிங்களம்மா அம்மா மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் பிறந்தத நாடு மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் பிறந்தத நாடு மாறி மக்கள் பிறந்தத நாடு ஆடி வருகிற முத்தாரம் ஆனந்த கும்மி அடிங்களம்மா பாருங்கம்மா மாடி வருவத பாருங்கம்மா அம்மன் தருவத பாருங்கம்மா அம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருகிற முத்தாரம் ஆனந்த கும்மி அடிங்கம்மா ಮಾಡಿ ತಾಯ ಕನಕ ಕುಂದಲ ಚಿಕ್ಕಾಕಿ ಕಡಕರೆಯರ ದಿತ್ತ ಮಾಡಿ ತಾಯ ಕನಕ ಕುಂದಲ ಚಿಕ್ಕಾಕಿ ಕನಕ ಕುಂದಲ ಚಿಕ್ಕಾಕಿ ಕೊಲಸೆ ಕಣ್ಣை விட்டு நம்ம எழுந்தரித்து ஓடிவார அவன் கொலை செய்யல பிறந்தவன் தாய போனமுள்ள முத்தாரம்மா கொலை செய்யல பிறந்தவன் சத்தி போனமுள்ள முத்தாரம்மா மலையாள தேசத்துக்கு அவன் மகிமை பெற்று ஓடி வரா
மேல அம்மா மாவில கும்புவான் தலை மேல மஞ்சள பத்தி மணி மேல சக்தி மாவில கும்பம் தலை மேல மாவில கும்பம் தலை மேல ஆடி வருகிற முத்தாரம் மிதி கொண்ட தரப்படி கொத்தோட போட்டு கும்மியடி அவன் தங்க கிண்ணத்தில தீர்த்தமாடி அவன் தலைவன தோப்பில வந்திறங்கி தங்க கிணத்தில தீர்த்தமாடி அவன் தலையான தோப்பில வந்திறங்கி தலையான தோப்பில வந்திறங்கி ஆடி வருகிற முத்தாரம் ஆனந்த கும்மி அடிக்கிறமா வருவாராம் தாய் கொண்டு பாப்பாரா தன்னாடி அப்படியாகவே அட்டமகாசாரியர்கள் 8 பேர்களும் என்மையை முத்தாரம்மா அப்படி ஆடி பாடி விளையாடி கொண்டு அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் தனமதில நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்த்தாங்க. நாமளும் சர்ப்ப சொருவத்துல இருக்கிறோமே, பாம்பின் சொருவத்திலே இருக்கும் நாமளுக்கு பாம்பு குஞ்சு கிடைக்காமல் மதுரை சொருவத்துல இம்புட்டு அழகா வந்து பிறந்திருக்காரு. அழகா வந்து யாரு பிறந்திருக்கா? தாய் முத்தாரம்மா பிறந்திருக்காரு. இவளை எப்படி வளர்ப்போம் என்று முறையிட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆயிரம் கண்ணுடைய என் சக்தியே முத்து அம்மாயே பார்வதி, இவர்களை நாங்கள் எப்படி வளர்ப்போம் என்று சொல்ல அஞ்சாத மலையாத அது கவலை வேண்டாம், இவர்களைத்தானே வளர்க்க வேண்டும், நானே வந்து வளர்த்து தருகிறேன் என்று அம்பிகை முத்தாரம்மாளுக்கு எப்படி விளையாடி எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? பார்வதியால் பாலோட்ட பார்வதியால் பாலோட்ட பார்வதியால் பாலோட்ட பாலோட்ட மாலோட்ட பத்மநாபன் தாலாட்ட 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 பத்மநாபன் தாலாட்ட 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 ஆமையா சொல்லையா மானிருந்து விளையாட மானிருந்து விளையாட மைதோக விரித்தாட சத்தி வந்த முத்தாரம்மா சத்தி வந்த முத்தாரம்மா ஆடுவது மேனையுமா 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 அவ பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா வண்ணமா பொழுது ஒரு வண்ணமுமா 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 ஆமம்மா சொல்லம்மா சத்தி வந்தே முத்தாரம்மா வளர்ந்து வரும் நாளைய ஒரு நாள தனம்பதியில நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் நலமுடனே என்னமல்ல
அமிர்தங்களை கொடுக்க நாகராஜன் நாகக்கண்ணி பார்த்தார்கள். நாமளே நஞ்சு விஷம் கொண்டவர்கள், வாயாலே தேன் கொடுத்தார் வந்து விஷம் வந்து சேரும் என்று மலையிலே சென்று கொம்பு தேன் எடுத்து கொண்டு வந்து என் அம்பிகை முத்தாரம்மாளுக்கு வாளாலே தேன் கொடுத்து வளர்த்து வருகிறார். ஆமா, பாம்புக்கு விஷம் எங்கேயா இருக்கும்? பல்லுல இருக்குமா வாயில இருக்குமா? வாய்க்குள்ள இருக்கிற பல்லுல. அப்ப பல்லுன்னா வாய்க்குள்ளதான் இருக்கும், பல்லுலதான் இருக்கும். அதனாலே பாம்புக்கு விஷம் பல்லுல இருக்கும், தேளுக்கு விஷம் கொடுக்கலதான் இருக்கும். தேளு உன்னை கொடுக்க பிடிச்சுன்னு வச்சுக்கோ, இதுக்காக ஒரு சில ஆண்களுக்கு மட்டுமானே உடம்பு விஷமா இருக்கு, ஆண்களுக்கும் அப்படித்தான் இருக்கு, பெண்களுக்கும் உடம்பு பூரா விஷமா தான் இருக்கு. என்ன செய்ய முடியும்? ஆண்களுக்கு மட்டுமா இருக்கு, ஆண்களுக்கு கூட விஷம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவங்களால ஒண்ணு ரெண்டு பேசிட்டு ஏன் பேசணும்னு யோசிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த பெண்கள் இருக்கு பாரு, விஷம் உடம்பு ஃபுல்லா நரம்பு ஃபுல்லா விஷம் தான், விஷம் தான். அதனாலே அதாவது பாம்புக்கு பல்லுல இருக்கும் விஷம், நாம வாயாலே தேன் கொடுத்தா வந்து விஷம் சேரும் என்று அது வாழாலே தேனி கொடுத்தோம். என் தாயாகப்பட்ட முத்தாரம்மாளே அவர்கள் எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாலு ஒரு நல்ல மேனியம்மா மேனியம்மா நலமுடனே அங்கே வளர்த்துவாரா, நலமுடனே அங்கே வளர்த்துவாரா. புகழோடு அவ வளர்த்துவாரா, புகழோடு அவ வளர்த்துவாரா. அப்படி பாலூட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து அம்பிகை முத்தாரம்மனை வளர்த்து வரக்கூடிய நாளையிலே நாகராஜன் நாகக்கண்ணி இருவீர்களும் பார்த்தார்கள். அம்மா ஏ முத்தாரம்மா, வாமா, நீங்களும் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தீங்க, தேனும் பாலும் கொடுத்து உங்களை அதாவது பெருமையோடு வளர்த்து வந்தேன். ஆனா வளரும் பிள்ளைகளாக இருப்பதனாலே அப்பாவும் அம்மாவும் 7 கடலுக்கு அப்பா சென்று இறை தேடி வரும் வரைக்கும் நாடு நாடா இல்ல, ஊரு ஊரா இல்ல, காலம் கலிகாலமாய் போச்சு. விசில் அடிச்சா கூட்டம் வீதிக்கு வீதியா நிக்கு, தெருவுக்கு தெருவு முக்குக்கு முக்கு நிக்கு. ஆமா, அங்க நிப்பாங்க, கையா தட்டுவா, கண்ணு அசைப்பா, விசில் அடிப்பா. அதனால 8 பொட்ட பிள்ளைங்க. ஏ முத்தாரம்மா, நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அழகிலே சிறந்தவன் அல்லவா என் தாய் முத்தாரம்மா, எப்படி அழகோடு இருக்கா தெரியுமா? செக்க நல்ல சகப்பழகி, செக்க நல்ல சகப்பழகி, செக்க சகப்பழகி, சகப்பழகி சகப்பழகி, அவ சிந்தூருக்க பொட்டழகி, பொட்டழகி பொட்டழகி, சிந்தூருக்க பொட்டழகி, கட்டழகி பொட்டழகி. ஆமையா சொல்லையா பொட்டழகி கட்டழகி. அழகி வங்கி நல்ல அழகி, வாராமலி நரமழகி, வாராமலி நரமழகி, போன சடை அழகி, சடை அழகி, குங்கும முகப்பட்டு அழகி, குங்கும முகப்பட்டு அழகி, அழகுலையும் சிறந்தவள் தான், அழகுலையும் சிறந்தவள் தான், அம்சத்தில உயர்ந்தவள் தான், அம்சத்தில உயர்ந்தவள் தான், அடகாலியத்து பேரும் அடகாலியத்து பேரும் சத்தி வந்த முத்தாரம்மா, முத்தாரம்மா 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 முத்தாரம்மா, அழகோடியும்
இருப்பாளா ஆமம்மா சொல்லம்மா ஆமோ ஆமா அம்பி ஐயா எதுக்கு சத்தி உண்ட முத்தாரம்மா அழகோடு இருக்கும் போதே பார்த்தாரே நகராஜன் நகராஜன் நகக்கணி நகையிரு வேறும் தானியல்லோ ஏழுல கனகத்தமா நகையரை தேடி வரும் என்று நாகராஜ நகக்கண்ணி என்ன நாகராஜ நகக்கண்ணி அவர்கள் இறை தேட இறைநேட வேணும் என்று 7 கடலுக்கு அப்பால் இறைநேட சென்றார்கள். அப்ப பார்த்தா என் தாய் முத்தாரம்மா அவ முற்றுக்குள்ள இருந்து கொண்டு அடியே தங்கச்சி நம்ம அப்பா அம்மாவும் 7 கடலுக்கு அப்பால இறைநேட போயிருக்காங்க. நாடு நாடா இல்ல, ஊரு ஊரா இல்ல, காலம் கலிகாலம் ஆகி போச்சு. என்னது ஆகி போச்சு? அதுதானே பார்த்தேன். நீ பாட்டுக்கு ஆகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கலிகாலம் ஆயிப்போச்சு, காலம் கலிகாலமும் ஆயிப்போச்சு. அதனால புட்டை விட்டு யாரும் வெளியில வந்து விடப்படாது. புட்டை விட்டு யாரும் வெளியே வரப்படாது. புத்துக்குள்ள இருந்தா எல்லாம் கிடைக்கும். பால் கிடைக்கும், பன்னீர் கிடைக்கும், தேன் கிடைக்கும், கரவியம் கிடைக்கும், அமிர்தமும் கிடைக்கும். அனைத்தும் கிடைக்கும். சின்ன பிள்ளை இல்ல மச்சம் சொல்லிட்டாங்களா? அம்மா சந்திரம் கொடுத்தாங்க. அதனாலே குற்றை விட்டு யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 7 கடலுக்கு அப்பால எதிரேடு சென்றார்கள. அவர்கள் வருவதற்கு முன்னால எங்கேயுமே வரமாட்டோம்னா என்ன எங்கேயுமே வரமாட்டோம்னு சொன்னோமே அப்படின்னு நாகராஜன் நாகக்கண்ணியும் 7 கடலுக்கு அப்பா எழுதேட சென்ற போது 8 பேர்களுமாக தாய் முத்தாரம்மா அப்பதான் தங்கைமார்களை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஏடியம்மா தங்கை மாத, ஏடியம்மா தங்கை மாத, ஏடியம்மா தங்கை மாத, தங்கை மாத, தங்கை மாத என்னுடைய வார்த்தைகள் 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 என்னுடைய வார்த்தைகள் 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 அப்பாவும் அம்மாவும் அவர்கள் ஏழை வருவதற்கு முன்னால அம்மா குட்டை விட்டு வெளியில் சென்றது. யார வேணும் எங்க முத்தாரம்மா கேட்ட போது, முத்தாரம்மா கேட்ட போது அம்மா காரியர்கள் யாரே சொல்லுவா
அப்படியாகவே முத்தை விட்டு வெளியிலே சென்று விளையாட வேண்டும் என்று அம்பிகை முத்தாரம்மா சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று அட்டகாரி 8 பேர்களுமாக முத்தை விட்டு வெளியிலே சென்று விளையாட வேண்டும் என்று அக்கா நீதான் நல்ல விளையாட்டு சொல்லுவீங்க, இங்கே ஒரு விளையாட்டு சொல்லி பார்க்கலாம். நல்ல விளையாட்டு சொல்லணுமா? ஆமா. ஐயா பல்லாங்குழி விளையாட்டெல்லாம் அது பெரிய பொண்ணா வந்ததுக்கு அப்புறம் விளையாடுறது. அந்த விளையாட்டுல தனிப்பட்டு வராது. சரி அந்த விளையாட்டு வேண்டாம். அதுல பாடுறது மண்ணாயிரம் ஆட்டு மணல் ஒழுங்கியாது. ஆட்டு மணல் ஒழுங்கியாது. அந்த விளையாட்டெல்லாம் வீட்டுல போய் விளையாடு. அடியே தங்கைமார்களே வாருங்க வாருங்கன்னா 8 பேர் ஆயத்து வந்து சம்மதித்து கடற்கரை ஓரத்திலே வந்து அவ்வளோ கடற்கரை ஓரமாக அட்டகாரி 8 பேரும் அம்மையா முத்தாரம்மா சின்னஞ்சிறு வீடு கட்டி சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாடி மாறாரு விளையாடி மாறாரு சின்னஞ்சிறு வீடு கட்டி அட்டகாரி 8 பேரும் அழகான முத்தாரம்மா விளையாடு வேலையில ஒரு நாடகம் மனையில ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் ஜோகரம்மா ஆதி சக்தி பார்வதியா சக்தியும் ஜோகமாக சப்பரந்த கட்டிலில் தோஷி மெத்தை தான் வீரித்து சுவாமியத்தம் மறக்குவார் சுவாமியத்தம் மறக்குவார் ஆடுவார் தாயாகப்பட்ட முத்தாரம்மா சுவாமிய பரத்துகிறா. அட்டகாரி 8 பேரும் கடற்கரை ஓரத்துல சிறு மணல் வீடு கட்டி விளையாடி வருங்க. முத்தாரம்மா அம்பி முத்தாரம்மா கொலசையில எப்படி சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாண்டாலோ அதே போலதான் என் தாயாகப்பட்டவா இப்ப கடற்கரை ஓரமாகவே வந்து வந்து ஒலுவருக்கா பாத்துக்கோ. தமிழ்நாட்டுலதான் கடற்கரை ஓரத்துல ஒலுவருந்தாங்கன்னா அம்மா முத்தாரம்மா மலையாள சீமையில மலையாள தேசத்துல கேரளமா நகரத்திலே வந்து ஆத்தா அவளும் கடற்கரை ஓரமாத்தான் ஒலுவருக்கா பாரு. ஆமாண்ணே இப்ப அம்மா இருக்க இடத்துக்கும் கடற்கரைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைச்சேன் சொல்லு பாக்கலாம். கொல்லம் பக்கத்துல கடற்கரை பெரிய கடல் இருக்கு. ஆமா பக்கத்துலதான். அதனாலே என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா அவ கடற்கரை ஓடும் சிறுமணல் வீடு கட்டி விளையாடு வேளையில அங்க ஆண்டவன் சுகநாடும் ஆதி பராசக்தியுமாக சோபிபரத்தி சுக்காட்டாடும் போது பார்வதி பார்த்தா பரமேஸ்வரா ஈரேட லோகத்தில பார்வதியா அழகு போல பார்வதியில் பார்த்ததுண்டா ஈஸ்வரியா அழகு போல உலகில் கண்டதுண்டா கண்ணந்தங்க அழகு போல அழகு போல உலகத்தில பார்த்ததுண்டா நீங்கள் உலகத்தில பார்த்ததுண்டா பார்த்ததுண்டா உலகத்தில பார்த்ததுண்டா உலகத்தில பார்த்ததுண்டா மாநிலத்தில் பார்த்ததுண்டா ஈஸ்வரியா போல
என்ன இருக்கு, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? அடி பெண்ணே, பார்வதி அழகு போல பார் உலகிலே பார்த்ததுண்டா கண்டதுண்டான்னு கேட்கிய. அதனாலே படியிழக்கும் போகும் இடமிலே பாராபட்சங்கள் வந்து சேர்ந்து விடும். அம்மா முத்தாரம்மா அழகு பார்வதி அழகு கிடையாதுன்னு சொல்லுமே, ஆனா பாரா பட்சங்கள் வந்து சேர்ந்து விடும் அல்லவா? அதனாலே பார்த்தார் பகவான், நான் பார்வதி 14 உலகத்திலையும் நீதானம்மா அழகு என்று ஆண்டவன் சொல்கிறோமா. ஆதி சக்தியிடமிலே வந்து ஏது சொல்லுகிறார் தெரியுமா? அம்மா பார்வதிய 7 லோகத்தில 7 லோகத்தில ஈஸ்வரி அழகு போல ஊரையில் பார்த்ததில்ல. கண்ணங்க அழக போல அழக போல கைமுறையில் பார்த்ததில்ல. அழகு போல கைமுறையில் பார்த்ததில்ல. சாப்பிட்டு எடுத்து வரணுமோ கேளுங்க. டம்ளர் எங்க?